Mumbai Indians. Alare, 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 alare. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025லேருந்து 2027 வரைக்குமான அந்த ஒரு புது ரூல்ஸ் அஃபீஷியலாக இப்போ வந்துட்டு வேறு லெவலில் ரிலீஸ் ஆயிருச்சு. நேற்று நைட் வந்துட்டு அந்த ரூலை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐ டோட்டலாக வந்து 10 பாயிண்ட்டாக பிரித்து ரூல்ஸை வந்துட்டு ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன ரூல்ஸ் டோட்டலாக 10 செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்குது. அது எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு டீம் எவ்வளோ பிளேயர்ஸை வந்து ரீட்டைன் பண்ணலாம், எத்தனை ஆர்டிஎம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்துட்டு ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டீம் 6 பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம் டோட்டலாக ஆர்டிஎம் கார்டோட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிஎம் கார்டோட எல்லாம் சேர்த்தி தான் 6 பிளேயர். ஸ்குவாடுக்குள்ளே இருந்து 5 பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. 1 ஆர்டிஎம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அவங்க வந்து அந்த ரிட்டன்ஷனில் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது தான் வச்சுருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஓவர்சீஸ் பிளேயர், இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் 2 அன்கேப்டு பிளேயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஒரு அன்கேப்டு பிளேயர் உங்களுடைய அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கணும், ரிட்டன்ஷனுக்குள்ளே இல்லை ஆர்டிஎம்குள்ளே. மொத்தமாக நீங்கள் வந்துட்டு அந்த 6 பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் ஒரு அன்கேப்டு பிளேயர் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க வந்துட்டு வச்சுருக்கிற அந்த ஒரு ரூல். அந்த அன்கேப்டு பிளேயர் விஷயம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம், பட் அது வராதுன்னு நினச்சோம். பட் இப்போ வந்துட்டு பிசிசிஐ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு முன்னெடுத்துருக்குறாங்க. டோட்டலாக 6 பிளேயரில் ஒரு அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐபிஎல் 2025ஓட பர்ஸ் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்ஸ் அப்படிங்கிறது வந்து டோட்டலாகவே வந்து பெருசாகிட்டே போகுது. இந்த ஐபிஎல் 2025க்கு ஒரு டீமுக்கு 120 crores அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டல் சேலரி கேப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் பர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் பே அண்ட் நியூ மேட்ச் ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 146 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு 26 crores அப்படிங்கிறத டீம் அலோகேட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் ஆக்ஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு டீமுக்கு காமனாக வந்து எல்லா டீமுக்கும் 120 crores அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து புது இனிஷியேட்டிவ் ஒன்று வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அது வந்து ஜேஷா கொடுத்துருக்கிறது. அதாவது எப்போவுமே வந்துட்டு ஒரு டீமில் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிளேயர் இருப்பார், எந்த ஒரு இடத்துலையுமே மேட்சஸை மிஸ் பண்ணாமல் ஃபுல் சீசன் ஆஃப் த ஐபிஎல் அவர் ஆடிட்டு இருப்பார். அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்து மேட்சுக்கு 7.5 lakhs அப்படின்னு வந்து கணக்கு போட்டு இம்பேக்ட் பிளேயரோட எல்லாத்தையுமே சேர்த்து எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வருவாங்க. ஃபுல் சீசன் யார் வந்து ஆடுறாங்களோ அவங்களுக்கு மேட்சுக்கு 7.5 lakhs அப்படிங்கிறது காம்பன்சேஷன் அமௌண்ட்டாக அவங்களுடைய சேலரி இல்லாமல் அந்த ஒரு 7.5 lakhs கொடுக்கணும் அட் த எண்ட் ஆஃப் ஐபிஎல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய பிசிசிஐ வந்து 2-3 மீட்டிங்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் எஸ்ஆர்ஹெச் ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓவர்சீஸ் பிளேயர்ஸை நாங்கள் வந்துட்டு எடுக்கிறோம். பட் ஆனால் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இன்ஜுரி ஆகுது, ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆக்ஷனில் நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஐபிஎலுக்கு விளாட வராமல் கம்பெனிட்டு போயிடுறாங்க. இதுக்கு பிசிசிஐ ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வரும்போது அவங்க வந்து ரெஜிஸ்டரும் பண்ணுறது கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. பட் மினி ஆக்ஷன் அப்படின்னா அமௌண்ட்டுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் ரொம்பவே தெளிவாக பிசிசிஐ கிட்ட போட்டு விட்டுருந்தாங்க. இப்போ அதுக்காகவே 2 ரூல் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று, மெகா ஆக்ஷனில் வந்துட்டு நம்மளுடைய பிளேயர்ஸ், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அடுத்து வரப்போகிற மினி ஆக்ஷனில் அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதாவது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கண்டிப்பாக மெகா ஆக்ஷனில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு சாலிடான ரீசன் இருக்கணும். சாலிடான ரீசன்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா நான்லாம் வந்து விளாடல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு மெகா ஆக்ஷன்லேருந்து அவங்க சைடு வாங்கிட்டு மினி ஆக்ஷன் டிமாண்ட் அதிகமாக இருக்கிற டைமில் வந்து சேலரிக்காக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அந்த பிளேயர்ஸால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. 1 வருஷம் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணாத பிளேயர்ஸுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வந்துட்டு டீம்ஸ் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ஒரு சேலரி அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணிவிட்டு ஐபிஎல் மேட்சஸ் ஆடாமல் வெளியேறினாங்க அப்படின்னா அந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி
2 இயர்ஸ் அப்படிங்கிற பேன் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 2 வருஷம் பேன் அப்படிங்கிறது ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயரோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இப்போ ஐபிஎல் அப்படின்லாம் வரும்போது ஆஸ்திரேலியா வந்துட்டு ரொம்பவே வந்து ஆடிட்டு கிடப்பாங்க. ஸோ டோட்டலாக எங்களுக்கு வந்துட்டு அந்த சீரீஸ் இருக்குது, நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேணும்னே பிளேயர்ஸை வந்து பிளே ஆஃப்ஸ் இருந்தாலும் கூப்பிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலாந்து, இவங்க 2 பேர் தான் வந்துட்டு ஓவர் ஆட்டம் போடுறது. மற்றபடி யாருமே வந்துட்டு பெருசாக அந்த ஓவர்சீஸ் பிளேயரோட அவைலபிலிட்டி அப்படிங்கிறதுல வந்துட்டு பிரச்சனை பண்ணுறது கிடையாது. ஸோ இவங்க தான் அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸோ வந்துட்டு காவ்யா மாறன் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு ரெக்வஸ்ட்டாக வச்சாங்க. இப்போ அந்த ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து நமக்கு பதில் கிடச்சிருக்கு. ஓவர்சீஸ் பிளேயர் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயம், ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அதாவது எல்லோரும் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லலை. ஏன்னா வந்துட்டு அவங்களால வந்துட்டு விளாட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாமல் தான் இருக்க போகிறாங்க. அதுக்கான சாலிடான ரீசனும் அதற்கான ப்ரூஃபும் அவங்க வந்து கிரிக்கெட் போர்டுக்கிட்ட இருந்து சப்மிட் பண்ணணும், அது வாங்கிக்குவாங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லா ஓவர்சீஸ் பிளேயரும் ஆக்ஷனுக்கு வருவாங்களன்னா கிடையாது. ஸோ டோட்டலாக வந்துட்டு அந்த இடத்துல ஷார்ட் லிஸ்ட் ஆகிற பிளேயர்ஸ் தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மினி ஆக்ஷனில் அப்படி தான் நடக்கும். ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த பிளேயர் வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து சோல்ட் ஆயிடுவார். ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயரோட அந்த ஒரு விஷயம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயரோட அன்அவைலபிலிட்டி அப்படிங்கிற ஒரு இஷ்யூக்கு வந்து அட்ரஸ் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து மெயின். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு புதுசாக இப்போ மறுபடியும் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இருந்த ஒரு ரூல் தான், அதை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எம்எஸ் டோனிக்காகவே வந்துட்டு இந்த ஒரு ரோல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் டோனி தான் பிராண்ட் அப்படிங்கிற விஷயமும் இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன ரூல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிளேயர் ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி இன்டர்நேஷ்னல் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணி 5 இயர்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ அந்த ஒரு பிளேயர் வந்துட்டு அன்கேப்டு பிளேயராக வந்துட்டு மாறப்படுவார். ஸோ அந்த பிளேயரோட ரிட்டன்ஷன் எல்லாமே அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை 7வது பாயிண்ட்டாக பிசிசிஐ அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 7வது பாயிண்ட் எம்எஸ் டோனியோட ரூல்ஸ் அலப்பார ரீசன் அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டில் இருந்தே இந்த ஒரு விஷயம் வந்து வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சைட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி 5 வருஷம் ஆயிருக்கணும். அப்படின்னா பிசிசிஐயோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இல்லாமல் 5 வருஷம் இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த 2ல் வந்துட்டு எந்த ஒரு கண்டிஷன் மீட்டப் ஆனாலும் ஸோ அவங்க வந்துட்டு அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற முறையில் வந்துட்டு ரீட்டைன் செய்யப்படுவாங்க. ஸோ இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷனில் எம்எஸ் டோனியை இந்த ஒரு ரூலுக்குள்ளே கொண்டு வந்து அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் 4 கோடி அப்படிங்கிற பர்ஸுக்கு தான் ரீட்டைன் பண்ண போகிறாங்க. இது சிஎஸ்கேவோட பர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்க போகுது. கண்டிப்பாக வந்துட்டு 13 கோடி ரூபா இதில் வந்துட்டு அவங்க மிச்சம் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு ஈஸியாக இன்னும் 2 பிளேயரை கூட அவங்களால வந்து வாங்க முடியும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் ரூலை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இம்பேக்ட் பிளேயர் ரூலுக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. ஒரு சில டீம்ஸ் அதை அப்போஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சில டீம் வந்துட்டு அதை சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. 50-50% அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் போயிட்டு இருந்தது. இப்போது வந்துட்டு பிசிசிஐ சொல்லியிருக்கிறது இம்பேக்ட் பிளேயர் ரூலை எடுக்க முடியாது. ஸோ இம்பேக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் இம்பேக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இம்பேக்ட் பிளேயர் ரூல் வந்துட்டு இந்த தடவை கண்டினியூ தான் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஐபிஎல் 2025க்கான ஸோ அந்த மெகா ஆக்ஷனுக்கான ரூல். ஸோ இந்த ஒரு ரூல் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது ஒவ்வொரு ரூலையுமே வந்து டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறது ரெடியாக இருக்குது. அது அடுத்தடுத்து வந்து பப்ளிஷ் ஆகும். ஏன்னா ஆர்டிஎம் கார்டை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, பர்ஸை வந்து எப்படி வந்துட்டு நம்ம மிச்சம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க நம்புற வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அனைவரும் விடைபெறுவது கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.